So hi, hello friends, welcome back to our channel Hobbies A to Z Tips. So இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா Adonn அப்படிங்கற ஒரு ஆப் பத்தி நம்ம வந்து ப்ரீவியஸா ஒரு 2 வீடியோ போட்டுருப்போம். அதோட பிளான் டீடைல்ஸ் பத்தி போட்டுருப்போம். அதுக்கு அப்புறம் அதல எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அந்த வீடியோ பார்க்கல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சோ என்னடா தம்பி மைவித்யாட்ஸ் அப்டேட்லாம் சொல்றேன்ற ஒரு அப்டேட்டையும் காணா அப்படினு நீங்க நினைக்கலாம். ஸோ மைவித்யாட்ஸில் நிறைய அப்டேட் போயிட்டு தாங்க இருக்குது. டெய்லி வந்து நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ண மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மைவித்யாட்ஸில் இப்போ கரண்டாக போயிட்டுருக்க ஒரு அப்டேட் என்னென்னா, சேலத்தில் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சேலத்தில் ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க, அது வந்து மறந்துடுச்சு, காலைல வீடியோ பார்த்தேன். அந்த ஒரு லொக்கேஷனில் வந்து இன்றைக்கி சேலம் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன் அதை வந்து முன்னாடியே சொல்லலை அப்படின்னா, அங்கே முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா நிறைய க்ரௌட் வந்துடுவாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி மார்னிங் தான் அவங்க அப்டேட் பண்ணாங்க. நேற்று முந்தானேற்று சாயந்தரமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயம்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்லாம் போயிட்டுருக்கு. ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸு 500 தமிழ்நாட்டில் 500 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அப்டேட்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் திருச்சியிலேயும் வந்து ஆஃபீஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா இட்ஸ் மை நேட்டிவ்னு கூட சொல்லலாம். ஸோ திருச்சியில் பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. அதாவது மைவித்யாட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிட்டோட பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் Adonn ஆப் பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டாங்க. Adonn ஆப்பில் வந்து எப்படி பிரதர் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது, அதில் எப்படி வந்து நம்ம வந்து பின்னை வந்து வாங்குறது, ஃப்ரான்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து பின்னை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் அந்த Adonnல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நான் ஓவராலாக ஒரு கழுகு பார்வை மாதிரி வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு ஆப்பை நீங்கள் என்ன யூஸ் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஏர்னிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் மைவித்யாட்ஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். தட்ஸ் அ வீடியோ இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. இது என்ன காலமாத உணர்ந்து தொட்ட நினைக்காத இந்த உடம்பு திருப்பி கொடுத்தா தங்க மாட்டே வந்த வழிய பார்த்து கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு 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 அந்த போச்சு கிளம்பு கிளம்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போதும் போல் வந்து Adonn ஆப்பை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்குவீங்க. ஸோ லாகின் பண்ணோன்னா இதில் சில டீட்டெயிலான ஒரு டவுட்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. சில டவுட்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மேலே ரெஃபரல் லிங்க் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிங்க் வந்து காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாருக்கு வேணால் ஷேர் பண்ணலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ண முடியும். என்னோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு இருக்குது. ஆக்டிவ் வந்து எப்போ ஆகும்னா 299 வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை வந்து எப்படி பே பண்ணுறது அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ டாஸ்க் ஏரியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாருங்கள், ப்ளீஸ் வெயிட் நெக்ஸ்ட் டாஸ்க் லோடிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் டாஸ்க் வந்து நான் முடிச்சிட்டேன். நான் டாஸ்க் முடிக்கிறது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படி பண்ணுறது அதெல்லாம் தெரியல அப்படின்னா நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை இந்த வீடியோவோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அது என்னப்பா ரினியூவல் டைம் அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்ம 299 வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னும் எனக்கு 26 டேஸ் இருக்குது, 16 ஹவர்ஸ் இருக்குது, 57 நிமிஷம் இருக்குது சரிங்களா. அது வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கு சரிங்களா. அதுக்குள்ளே நம்ம வந்து 500 ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ 299 வந்து ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒன்லி 30 டேஸ் மட்டும் தான் அது வந்து வேலிட். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு 30 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து திரும்பி ரினியூவல் பண்ணணும். ஸோ நீங்கள் 299 போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 500க்கு வந்து எடுத்துக்க முடியும், 500க்கு மேலே நீங்கள் எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு டாஸ்க் முடிச்சுட்டேன். ஸோ 180 ரூபா இருக்குது. லெவல் இன்கம் வந்து 30 இருக்குது. டோட்டல் இன்கம் வந்து 210 ரூபா இருக்குது. ஸோ டேரெக்ட் ஆக்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டேரெக்டில் வந்து 47 மெம்பர்ஸ் இருக்காங்க, 3 பேர் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ வித்ட்ராவல் வித்ட்ராவல் எதுவுமே எடுக்கல. வித்ட்ராவல் எடுத்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், அந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ எப்படி ப்ரோ நம்ம வந்து 299 வந்து அப்டேட் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வந்து எல்லாத்துக்கும் மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும். அந்த டேஷ்போர்டில் அந்த 3 டேஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா டேஷ்போர்டு கீழே ஃப்ரான்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ரான்சைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் இருக்காங்க, நேமு. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சைஸ், அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்க முடியும். பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்குது, நேம் இருக்குது,
மொபைல் நம்பர் இருக்குது, அவைலபிள் பிளானு, அதாவது இவ்வளோ பின்ஸ், அவைலபிள் பின்னு இருக்குது, இவங்களுக்குலாம் வந்து இவ்வளோ பின் இருக்குது, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ யூசர் நேம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூசர் நேம், அதாவது ஒரு 10-12 பேர் இருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு, உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பின்னை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பின்னை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. Adonn ஆப் தான் சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த Adonn ஆப்பை நீங்கள் என்ன யூஸ் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் எடிட் ப்ரொஃபைல், சேஞ்ச் ப்ரொஃபைல் அப்படின்றவெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். டீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் உங்களுக்கு டவுன்லைன், மை டேரக்ட் அப்படின்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். பின் அப்படின்ற ஒரு செக்ஷன்லாம் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின் வந்து வரும். ஸோ பின் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்கள் பின் வந்து ரிசீவ் ஆகும். அந்த பின்னை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஜஸ்ட்டு அந்த பின்னை கிளிக் பண்ணிட்டு உங்கள் யூசர் ஐடி போட்டாவே வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. டெய்லி இன்கம் ரிப்போர்ட்டு, டபுள் இன்கம் ரிப்போர்ட்டு, டாஸ்க் இன்கம் ரிப்போர்ட் அப்படிலாம் இருக்குது. ஸோ விட்ராவல்ஸ்லாம் நான் இன்னும் விட்ராவல் எடுக்கல. கண்டிப்பாக விட்ராவல் எடுத்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜ், நீங்கள் நம்ம கம்பெனியோட அத்தாரிட்டிக்கு ஏதாவது நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஆக்டிவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. டெய்லி வந்து ஒரு 15 கிளிக் பண்ண போகிறீங்க. ஒரு கிளிக்கு உடனே ஒரு 15 செகண்ட் கழிச்சு இன்னொரு கிளிக்கு, அந்த மாதிரி ஒரு 15 கிளிக் பண்ண போகிறீங்க. டெய்லி வந்து இன்கம் ஏர்ன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆப் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னா மறக்காமல் முன்னாடி சொன்னால் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. Adonn ஆப் யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சிம்பிளாக வந்து டாஸ்க் பண்ண முடியும். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு ஜாப் இருக்கிறது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். 299 வந்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி பின்னை வாங்கி பின்னை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 30 டேஸ் வந்து உங்கள் ராஜ்யம் தான். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு ஆட்ஸ் பார்த்து earn பண்ணிக்க முடியும். டெய்லி வந்து 60 ரூபி. ஸோ 30 × 16 போட்டு பார்த்தா கூட 6×3 = 1800 வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், ஆமாம், 6×3 = 18. ஸோ ஒரு நாளைக்கு 60 ரூபா, 30 நாள். ஓகேங்களா? ஸோ 1800 நீங்கள் earn பண்ணிக்க முடியும். 300 இன்வெஸ்ட் பண்ணல, 1800 வேறு லெவலில் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஒரு ஆப் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கூட நீங்கள் எனக்கு அதாவது வாட்ஸ்அப் ஒரு டெலிகிராமில் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான வீடியோ உங்கள் மீட் பண்ணுற வரையும் அண்டில் தட் பாய் ஃப்ரம் கார்த்திக். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.